வேண்டிய வரத்தை அருளும் புரட்டாசி கிருத்திகை வழிபாட்டின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியுமா? புரட்டாசி மாதம் என்பதே சிறப்புக்குரிய மாதம்தான். அந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியும் நட்சத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் வேண்டிய வரம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு நன்றி செலுத்தும் வகையில் கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாள் அன்று முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுகிறது. அப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நாம் வேண்டிய வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்று சிவபெருமானே கூறியிருக்கிறார். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ஏதாவது ஒரு நட்சத்திரம் விசேஷமான நட்சத்திரமாகவும் சில தெய்வங்களை வழிபடுவதற்குரிய நட்சத்திரமாகவும் திகழ்கிறது. இப்படிப்பட்ட நட்சத்திர நாட்களில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் என்றால் நம்முடைய கர்ம வினைகள் தீரும் என்றும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும் என்றும் கூறப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திர நாள் அன்று நாம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் திருமண தடை விலகும், விரும்பிய வேலை கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கிறது. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து முருகப்பெருமானின் படத்தை சுத்தம் செய்து செவ்வரளி மலர்களை மாலையாக போட வேண்டும். அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது மிகவும் சிறப்பு. உபவாசம் இருக்க இயலாதவர்கள் தங்களால் இயன்ற அளவு விரதம் இருக்கலாம். மாலை நேரத்தில் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம், வேல்மாறல் போன்ற பாடல்களில் ஏதாவது ஒன்றை பாராயணம் செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேதியம் வைத்து நட்சத்திர கோலம் போட்டு 6 அகல் விளக்கை வைத்து தீபமேற்ற வேண்டும். இந்த தீபத்தை பார்த்தவாறு உங்களுடைய வேண்டுதலை கூறி முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் முருகப்பெருமானின் அருளால் விரைவிலேயே அந்த வேண்டுதல் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றால் நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.